ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்க, நீங்க என்ன ஜாதிக்காருன்னு. அவங்களுக்கு தான் இந்த பதில். சரிங்களா? நான் பொறக்கறதுக்கு முன்னாடி சாமி கிட்டலாம் பேசியிருக்கேன் நாங்க. சாமி கிட்ட கேட்டேன் நான், "சாமி சாமி எங்க வசதியா இருக்காங்களோ, எங்க கஷ்டமே இல்லையோ, எங்க வந்து மனிதனா மதிக்கிறாங்களோ, அந்த இடத்துல என்ன படைங்கன்னு" நான். உடனே சாமி சொன்னாராம், "நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. எல்லாரையும் நான் ஒண்ணா தான் படைச்சேன். உனக்கு நம்பிக்கை வேணும்னா போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்து அந்த வீட்ட சொல்லு. அந்த வீட்ல உன்ன பொறக்க வைக்கிறேன்னாராம்." நானும் உலகம் உலகமா, தெரு தெருவா, வீடு வீடா போய் பார்க்குறேங்க. எல்லார் வீட்லயும் வறுமை இருக்கு, கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. என்னடா யார் வீட்லயும் பிரச்சனையே இல்லாத வீடே காணுமே! நம்ம எந்த வீட்லயாவது பிரச்சனை இல்லையோ, வசதியா இருக்காங்களோ, அந்த வீட்ல தானே பொறக்கணும்னு நெனச்சோம். ஏன் நம்மள இப்படி கடவுள் படைச்சுட்டா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சாமிகிட்டயே போய் பதில் கேட்டேன். "என்ன சாமி, என்ன உசந்த இடத்துல படைக்க வைங்க. நல்ல வசதியான வாழ்க்கை, வறுமையே இல்லாத இடத்துல சேருங்கன்னு தானே சொன்னேன். ஏன் இப்படி பண்றீங்கன்னு?" கேட்டேன். உடனே சாமி சொன்னாராம், "எல்லாரையும் ஒண்ணா தான் படைச்சேன். அவன் அவன் எல்லா பிரச்சனையும் தேடிக்கிட்டான். உனக்கு வேணும்னா நான் உன்ன களிமண்ணா படைக்கிறேன். எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுன்னு"